அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வின் சாபத்திற்குரியவர்கள் யார்? 1. உறவை முறிப்பவர்கள். 2. அமானிதத்தை பேணாதவர்கள். 3. வாக்குறுதியை மீறியவர்கள். வாக்குறுதியை மீறியவர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வஅஃபூ பில் அஹ்தி இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா. வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், கண்டிப்பாக வாக்குறுதியை பற்றி உங்களிடம் விசாரணை செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அமானிதத்தை பேணாதவர்கள். அமானிதம் என்றால் என்ன? ஒருத்தவங்க நம்மளை நம்பி ஒரு பொருளோ இல்லை காசோ கொடுத்துட்டு போறாங்கன்னா திருப்பி அவங்கள்ட்ட நல்லபடியாக ஒப்படைக்கணும். ஒரு பொருளாக இருந்தால் அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா அமானிதத்தை பேணிட்டோம். ஆத்திர வருஷத்துக்கு அவங்க கொடுத்த காசுலேருந்து எடுத்துக்கிட்டோம். அமானிதத்தை பேணாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். வாக்குறுதியை மீறியவர்கள். இப்போ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம், நம்மள்ட்ட ஒரு பண உதவி கேட்குறாங்க, தரேன்னு சொல்லிக்கிறோம். அந்த சமயத்தில் நம்மள்ட்ட காசு இல்லை, வேறு எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. அப்போ வாக்குறுதியை மீறிட்டோம், அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாயிட்டோம். உறவை முறிப்பவர்கள், உறவினர்களை எதிர்ப்பவர்கள். இதுக்கு ஒரு குட்டி கதை. குராசான்கிற நகரில் ஒரு பெரியவர் இருக்கார். நல்ல அமானிதத்தை பேன்ற மனுஷன். ஒருத்தர் வெளியூருக்காக போகிறப்ப 10,000 தீனார்களை கொடுத்துட்டு போகிறாங்க. திருப்பி காசை வாங்க வரப்ப அந்த பெரியவர் இல்லை, இறந்துட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட விஷயத்தை சொல்லி 10,000 தீனார்களை கேட்குறாங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறான்னு தெரியல, ரொம்ப வருத்தமாயிடுச்சு. மக்கா முஹர்ரமால உலமாக்கள் ஆலிம்கள்லாம் சபையாக உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லி இந்த மாதிரி நான் காசு கொடுத்துருக்கேன் இவர்கிட்ட அப்படின்னு. உடனே அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, அவர்கிட்டயா கொடுத்தீங்க? அவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சே, அவர் இறந்துட்டாரே, ஒரு சொர்க்கத்தில் தான் இருப்பார். நீங்கள் இரவில் 2ல் ஒரு பங்கு இல்லாட்டி 3ல் ஒரு பங்கு நேரம் கழிஞ்சோன்னே ஒரு கிணத்தடி இருக்கு, அங்கே போய் அவரை கூப்பிடுங்க, உங்களுக்கு பதில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இரவில் 2 பங்கு 3 பங்குன்னா இஷாவுடைய நேரத்துக்கு அப்புறம் ஃபஜர் தஹஜ்ஜுத் நேரத்துக்குள்ள விடியறதுக்குள்ள அவங்களும் அந்த மாதிரி 3 நாள் போய் அந்த கிணத்தடியில் போய் நின்று கூப்பிடுறாங்க, பதில் வரல. திருப்பி அந்த உலமாக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பதில் வரலை அப்படின்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஒருவேளை சொர்க்கவாசியாக இல்லை போல இருக்கு, நல்ல மனுஷனாச்சே, ஏன் சொர்க்கவாசியாக அவர் இல்லை? சரி, ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, அந்த பருகுங்கிற பள்ளத்தாக்கு, அதுக்கு பக்கத்தில் ஒரு கிணத்தடி இருக்குது, அங்கே போய் கூப்பிடுங்க, உங்களுக்கு அழைப்பு வரும், பதில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அங்கே போய் கூப்பிடுறாரு, பதில் வருது. நான் அவங்கள்ட்ட கொடுத்த காசை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளேருந்து கிணத்தடியிலேருந்து அவர் சொல்கிறாரு, எனக்கு மனைவி மக்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நான் ஒரு இடத்துல புதைச்சிருக்கேன், என் மகன்கிட்ட சொல்லி அந்த இடத்துல போய் தோண்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டில் போய் அவங்க மகனை கூப்பிட்டு அதை தோண்டி எடுக்கிறாங்க. காசு வந்துருச்சு. நீங்கள் நல்லவராச்சே, நீங்கள் இந்த பள்ளத்தாக்கில் அடைப்பட்டு கிடக்குறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, குராசான் நகரில் எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசாத நிறையில நான் மரணிச்சிட்டேன், அதனால அல்லாஹ் என்னை இதில் அடைப்பட்டு கிடச்சிருக்கான், நான் இதில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உறவுகளை தள்ளி வைக்கிறது அவ்வளோ பெரிய பாவமான காரியம். அந்த காலத்தில் தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் கணவரோட மனைவி பிள்ளைங்க, தம்பியோட மனைவி தம்பி பிள்ளைங்க, நாத்தனார் பிள்ளைங்க, இப்படி குடும்பமாக வாழ்ந்த காலம் போய் இன்னைக்கு உறவினர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டா ஆபத்து அப்படிங்கிற காலம் வந்துருச்சு. உறவினர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டா பொறாமை கண்டிஷ்டி இந்த மாதிரி வரும் அப்படின்னு யாருமே பக்கத்தில் வச்சுக்கிறதே கிடையாது. முகத்து முன்னாடி சிரிச்சுக்கிறாங்க, பின்னாடி பற்றி புறம் அவ்வளோ பேசுகிறாங்க. இதில் என்ன நம்மளுக்கு கிடைக்கிது? அல்லாஹ் உறவினர்களோட நம்மளை இருக்க சொல்கிறான். அவங்க நம்மளை பற்றி பேசினா என்ன, நம்ம அல்லாட்ட முறையிடுவோம், அல்லாட்ட நாளைக்கு பதில் சொல்லிக்குவாங்க. இது ரொம்ப பெரிய கடுமையான ஒரு தண்டனை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம அதில் இருந்து பாதுகாப்பானாங்க. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.